சதீஷ் சொல்லுங்க. I write. எழுதுகிறோம். We write. சப்ஜெக்ட் இறக்கணும். தப்பு We are இல்லாம writing. we are writingலாம் கிடையாது. ரைட்டிங் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். எழுதுறோம். எழுதுற நீ எழுதுற எழுதுகிறீர்கள். You write. You write. அருமை நோட் பண்ணிக்கங்க. எழுதுகிறார்கள். They write. எழுதுகிறாள். ஆர்டர் ரைட்டா மாத்திருக்கேன். She writes. She writes. பிரமாதம். எழுதுகிறான். He writes. இந்த எழுதுகிறான். He writes. ஓகே, அது மாத்தி போட ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போட்டுக்கலாம். எழுதுகிறது. It writes. அங்க நம்ம தேவ முன்னாடியே போட்டிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இதை குயிக்கா எழுதிக்கிங்க. இந்த ஆர்டர் உங்க ஆர்டர்ல ஐவி யூ ஹி ஷி இட்னு போட்டாலும் ஓகே தான். அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவோம். இந்த ஆர்டர் அடிக்கடி வராது. அந்த ஆர்டர் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போறோம். வெரி நைஸ். கோ வித் இட். நோட் பண்ணிக்கங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். All right, here you go. All right, let's go here. Again ஒரு blank screen. எழுதினேன். I wrote. ரிவிஷன் கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த ரிவிஷன்ல பேசிக் டென்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டென்ஸ் போறப்ப ஈஸியா நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே வார்த்தை தமிழ்ல பாருங்க, ஒரே வார்த்தை சப்ஜெக்டே நீங்க உள்ள ஒளிஞ்சிருக்கு சப்ஜெக்ட். இங்க சப்ஜெக்ட வெளில எடுக்கிறோம். நல்லா பாத்துங்க. ஐ வி யூ ஹி ஷி இட் தே, அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். ஏதாவது உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறப்ப ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா இந்த 8 வார்த்தையை தான் பார்க்கணும். எந்த 8 வார்த்தை? ஐ வி யூ ஹி ஷி இட் தே. அந்த 8 தான் நமக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது. இந்த 8 வார்த்தை தான். ஐயோ தெரியலங்கிறப்ப அந்த 8 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுல இருந்து ஒன்று எடுத்து போட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பாதி தூரம் கடத்துடுவீங்க. எழுதினோம். We wrote. We wrote. சப்ஜெக்ட் இறக்கணும். தமிழ்ல வந்து சப்ஜெக்ட் உள்ளேயே இருக்கும். இங்க சப்ஜெக்ட்ங்கிறது ஐவி யூ ஹி ஷி இட் தான் வெளியில இருக்கும். verb ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க. எழுதினாய். You wrote. Beautiful. எழுதினீர்கள். You wrote. They wrote. No, you wrote. எழுதினார்கள். They wrote. They wrote. எழுதினாள். She wrote. Beautiful. எழுதினான். He wrote. அருமை. ஒரே நிமிஷம். எழுதியது. It wrote. ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், எழுதிடுங்க. என்னோட நோட்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இருந்தாலும் நீங்க எழுதுங்க. அந்த மைண்ட்ல போய் உட்காரும். எழுதுறதுங்கிறது அவ்வளவு ஒரு உன்னதமான செயல். உங்க பேச்சை நோக்கி நெருக்கமா கொண்டு போவோம். ரீடிங், ரைட்டிங், லிசனிங், இது மூணுமே உங்களை பேச்சை நோக்கி நகர்த்தும். பயங்கரமா நகர்த்தும். ஆல் ரைட். இது ஒண்ணு பார்க்கலாமா? அப்படி குயிக்கா இப்ப சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க?